அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹ். 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கியது. அதற்கு பிறகு இஸ்ரேல் காசாவில் கடுமையான பதிலடி தாக்குதல்களை தொடங்கியது. இந்த தாக்குதல்கள் இப்போதும் தொடர்கின்றன, மேலும் மிகவும் தீவிரமாக உள்ளன. இந்த போரில் 60,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். ஹமாஸுக்கும் பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. ஆனால் இஸ்ரேலின் குண்டுவீச்சு காசாவில் சிறிதும் குறையவில்லை, மாறாக அதிகரித்து வருகிறது. சில மாதங்களுக்கு முன்பு ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டிருந்தது, ஆனால் இப்போது மீண்டும் நிலைமை மோசமாகியுள்ளது. இந்த நிலைமை இனி அமைதியை நோக்கி செல்லும் என்று தோன்றவில்லை. ஹமாஸ் காசாவை விட்டு வெளியேற தயாராக இல்லை. ஆனால் இஸ்ரேல் காசாவை முழுமையாக கைப்பற்ற முயற்சிக்கிறது. அவர்கள் காசாவை காலி செய்ய வைத்து அந்த நிலத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர விரும்புகின்றனர். இதற்கிடையில் முஸ்லிம்களின் மிகவும் புனிதமான மஸ்ஜிதுல் அக்ஸா பெரும் அச்சுறுத்தலில் உள்ளது. இஸ்ரேலின் குண்டுவீச்சு காசாவில் பெரும் அழிவை ஏற்படுத்துகிறது. இதற்கிடையில் மஸ்ஜிதுல் அக்ஸா அழிக்கப்படுமோ என்ற பயம் உள்ளது. ஏனெனில் இஸ்ரேலின் நீண்டகால திட்டம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை அழித்து அங்கு 3வது கோவில் என்று அழைக்கப்படும் ஹைக்கல் சுலைமானி என்ற கோவிலை கட்டுவது ஆகும். இப்போது சமூக வலைதளங்களில் ஒரு செயற்கை நுண்ணறிவு AI வீடியோ வைரலாகி வருகிறது. அதில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை இடித்து அங்கு 3வது கோவில் கட்டப்படுவதாக காட்டப்படுகிறது. இந்த வீடியோ போலியானது, இஸ்ரேலின் அதிகாரப்பூர்வ கணக்குகளில் இருந்து வெளியானது அல்ல. இதை யார் உருவாக்கியது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் இது வேகமாக வைரலாகியது. இதைத் தொடர்ந்து அல் அரபியாவின் உருது இணையதளத்தில் ஒரு செய்தி வெளியானது. பாலஸ்தீன் வெளியுறவு அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்து இஸ்ரேல் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் குண்டுவீச்சு நடத்தவோ அல்லது அதை இடிக்கவோ திட்டமிடுவதாக கூறியுள்ளது. இதற்கான துல்லியமான ஆதாரத்தை அவர்கள் குறிப்பிடவில்லை. ஆனால் இஸ்ரேலின் சில அமைப்புகளிடையே இதுபோன்ற இரகசிய விவாதங்கள் நடப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். கடந்த வாரம் நூற்றுக்கணக்கான இஸ்ரேலியர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவின் வளாகத்தில் வந்து அங்கு பிரார்த்தனை செய்தனர். அவர்கள் கூச்சலிட்டு கொண்டாடினர். முஸ்லிம்களை அங்கிருந்து வெளியேற்றினர். ஆயிரக்கணக்கான இஸ்ரேல் படைகள் அவர்களை பாதுகாக்க இருந்தன. இது ஒரு முக்கியமான அறிகுறி. இஸ்ரேல் எதிர்காலத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை யூதர்களின் வழிபாட்டு தலமாக மாற்ற திட்டமிடுகிறது. திரையில் இப்போது காணப்படுவது காசாவின் வரைபடம். சிவப்பு பகுதிகள் இஸ்ரேல் படைகள் கைப்பற்றிய பகுதிகள். மீதமுள்ள சிறிய பகுதிகளில் மட்டுமே பாலஸ்தீனியர்கள் இப்போது உள்ளனர். இஸ்ரேல் அவர்களிடம் காசாவை விட்டு எகிப்து, ஜோர்டான், சிரியா அல்லது சவுதி அரேபியாவுக்கு எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவுவோமானால் காசாவை காலி செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. இஸ்ரேலின் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் இதை வெளிப்படையாக கூறியுள்ளார், காசாவை காலி செய்ய வைப்போம் என்று. இது ஒரு பயங்கரமான திட்டம். இப்போது காசாவில் உள்ள முஸ்லிம்களை இஸ்ரேல் முழுமையாக கட்டுப்படுத்துகிறது. அவர்கள் விரும்பினால் மஸ்ஜிதை மூடலாம், தொழுகையை தடுக்கலாம், முஸ்லிம்களை வெளியேற்றலாம். எல்லாம் அவர்களின் கையில் உள்ளது. இஸ்ரேலின் நிதி அமைச்சர் ஸ்மோட்ரிச் கடந்த சில நாட்களுக்கு முன் கூறினார், எங்கள் படைகள் காசாவிலிருந்து திரும்பும்போது காசா முழுவதும் எங்கள் கையில் இருக்கும். இதை அவர்கள் வெளிப்படையாக அறிவித்துள்ளனர். போர் நிறுத்தத்திற்காக பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன, ஆனால் எதுவும் முன்னேறவில்லை. இஸ்ரேல் கூறுகிறது, ஹமாஸ் ஆயுதங்களை வைத்து காசாவை எங்களுக்கு ஒப்படைக்க வேண்டும், பின்னர் நாங்கள் உணவு மற்றும் பிற உதவிகளை வழங்குவோம், குண்டுவீச்சையும் நிறுத்துவோம். ஆனால் ஹமாஸ் இதை ஏற்கவில்லை. அவர்கள் ஆயுதங்களை வைக்க மாட்டார்கள், காசாவை விடமாட்டார்கள். மறுபுறம் ஹமாஸின் கோரிக்கை இதுவாகும், இஸ்ரேல் காசாவிலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும், குண்டுவீச்சை நிறுத்த வேண்டும், காசாவின் முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், உணவு மற்றும் பிற பொருட்கள் வர அனுமதிக்க வேண்டும். அப்போது நாங்கள் போர் நிறுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம். இதற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொள்ளவில்லை. இப்போது இருதரப்பும் எந்த விஷயத்திலும் சமரசம் செய்யவில்லை. எகிப்து இடைநிலையாளராக முயற்சிக்கிறதுவானால் போர் நிறுத்தம் கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. ஹமாஸ் 30,000 புதிய போராளிகளை ஆட்சேர்ப்பு செய்வதாக அறிவித்துள்ளது. இஸ்ரேல் மற்ற பகுதிகளில் இருந்து படைகளை அழைத்து காசாவில் பயன்படுத்துகிறது. இந்த நிலைமை ஒரு பெரிய பேரழிவை நோக்கி செல்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் பைதுல் முகத்தஸையும் பாதுகாக்க முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு வலிமையோ தைரியமோ இல்லை.
60,000 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்ட பிறகும் அவர்கள் எதுவும் செய்யவில்லை. இது இஸ்ரேலுக்கு ஒரு பச்சை கொடி போன்றது. நாங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறோம், மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் பைதுல் முகத்தஸையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு எல்லாம் சாத்தியம். அவனுடைய உதவியே இனி நம்பிக்கை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.